வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன சென்டென்சஸை கம்பைன் பண்றது. 2, 3 சென்டென்ஸை கம்பைன் பண்ணி ஒரு சென்டென்ஸா ஆக்குறது. இந்த மாதிரி செய்யறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதுல ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா ப்ரிபோசிஷன் பிளஸ் நவுன் இல்ல ப்ரிபோசிஷன் பிளஸ் ஜெரண்ட் ஃபார்ம். ஜெரண்ட் அப்படின்னா verb பிளஸ் ஐஎன்ஜி. இந்த ஃபார்மட்டை யூஸ் பண்ணி நாம 2 சென்டென்ஸை எப்படி கம்பைன் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி கம்பைன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ப்ரிபோசிஷன்ஸ் எதெல்லாம் அப்படின்னா நமக்கு ரொம்ப காமனா நல்லா தெரிஞ்ச ஆஃப்டர், பிஃபோர். இது தவிர besides, by, in, on, since, through, with, without இந்த மாதிரியான ப்ரிபோசிஷன்ஸ் இதையெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸை கம்பைன் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். எந்த இடத்துல எந்த ப்ரிபோசிஷனை யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப காமனா தெரிஞ்ச ஆஃப்டர்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க போறோம். 2 சின்ன சின்ன சென்டென்சஸ் இருக்கு. 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன். பிறகு என்னோட ஃப்ரெண்டை கூப்பிடுறதுக்கு, ஃப்ரெண்டுக்கு கால் பண்றதுக்கு என்னோட போனை எடுத்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ பிறகு ஒரு விஷயம் நடந்த பிறகு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாம ஆஃப்டர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை தனித்தனியாவே சிம்பிள் சென்டென்சஸா ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். I waited for 10 minutes. Then I took my phone to call my friend. I waited for 10 minutes. Then I took my phone to call my friend. So இது 2 சென்டென்ஸா இருக்கு இல்லையா? இப்போ இதை நம்ம கம்பைன் பண்றதுக்கு ரெண்டுலையுமே ஒரே சப்ஜெக்ட் இருக்கான்னு ஒரு தடவை நம்ம தெளிவா பார்த்துக்கலாம். ஸோ ரெண்டுலையுமே ஒரே சப்ஜெக்ட் ஐன்னு தான் இருக்கு. ஸோ நம்ம எது கூட ஆஃப்டர் சேர்க்க போறோமோ அந்த இடத்துல சப்ஜெக்டை எடுத்துட்டு அதுல வர வேர்போட நம்ம ஐஎன்ஜி சேர்த்து யூஸ் பண்ண போறோம். So after waiting for 10 minutes, I took my phone to call my friend. So இந்த பார்ட் மட்டும்தான் மாறுது, பார்த்துக்கோங்க. இந்த பார்ட்டோட எண்டில் ஒரு கமா யூஸ் பண்ணியிருக்கோம். So after waiting for 10 minutes, I took my phone to call my friend. தென்னுனாலும் பிறகுன்னு தான் அர்த்தம், அதை திரும்ப ஒரு தடவை போடக்கூடாது. After waiting for 10 minutes, I took my phone to call my friend. அவ்வளோதான். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு தலையில அடிபட்டுருச்சு. அதனை அடுத்து அவர் மருத்துவமனைக்கு சென்றார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். He was hit in the head. அவருக்கு தானா போய் முட்டிக்கிட்டார் அப்படி சொல்லல, நாம அவருக்கு தலையில அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்றதுனால பாசிவ் வாய்ஸ்ல சொல்லியிருக்கோம். He was hit in the head, then he went to the hospital. He was hit in the head, then he went to the hospital. நிறைய பேருக்கு வர டவுட் என்ன அப்படின்னா he was hit on the head in the head அப்படின்ட்டு. வெளிப்புறமா மேலோட்டமா அப்படின்னா ஆன்னு சொல்லலாம். பட் ரொம்ப காமனா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இந்த ஹெட்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஹி வாஸ் ஹிட் இன் த ஹெட், தென் ஹி வென்ட் டு த ஹாஸ்பிட்டல். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்களான்னா வேர்ப் பி வேர்ப் இல்லையா? ஸோ அதனால நம்ம பீயிங் அப்படின்னு போட போறோம். வாஸை எடுத்துட்டு பி பிளஸ் ஐஎன்ஜி அப்படி நம்ம சேர்க்க போறோம். ரெண்டுலையுமே சப்ஜெக்ட் ஹி தான். அடுத்தது பாத்தீங்களான்னா ஆஃப்டர்னாலே பிறகுன்னு தான் அர்த்தம். அதனால கம்பைன் பண்றப்போ தென் எடுத்துடணும். After being hit in the head, he went to the hospital. After being hit in the head, he went to the hospital. இப்போ நாம before வச்சு சொல்ல போறோம். இப்போ ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி நீ நல்லா கேர்ஃபுல்லா திங்க் பண்ணு அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ முன்னாடி அப்படின்னு சொல்றதுக்கு தான் பிஃபோரை யூஸ் பண்ண போறோம். Before making a decision, think carefully about it. Before making a decision, think carefully about it. இப்போ இதே மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தான். அவ பெங்களூர் போறதுக்கு முன்னாடி இங்கதான் வேலை பார்த்தா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். Before going to Bangalore, she worked here. Before going to Bangalore, she worked here. So after and before பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப காமனா நிறைய பேருக்கு தெரிஞ்ச கன்ஜங்ஷன்ஸ். இப்போ நாம பார்க்க போறது since. இது நம்ம எந்த அர்த்தத்துல யூஸ் பண்ண போறோம்னா ஒரு டைம் பீரியட் சொல்லி அப்பையிலேருந்து அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம சின்ஸ் யூஸ் பண்ண போறோம். சின்ஸ்ன்ற கன்ஜங்ஷனை நிறைய அர்த்தங்கள்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். பிகாஸ்ன்ற ஒரு அர்த்தத்துல கூட யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. நாம ஒரு டைம் பீரியட் அதுல இருந்து இந்த மாதிரி அர்த்தத்துல தான் நம்ம சின்ஸை யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் வேலையில சேர்ந்தேன், அப்பையிலேருந்து தியேட்டருக்கு போறதுக்கே எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். I joined this job. Since then, I have had no time to go to the theater. I joined this job. Since then, I have had no time to go to the theater. இப்போ இதை தான் நம்ம கம்பைன் பண்ண போறோம். இப்போ ரெண்டுலையுமே சப்ஜெக்ட் ஐ தான்.
ஸோ வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து அப்படின்றதுனால இந்த பார்ட்டோட தான் சின்ஸை சேர்க்க போகிறோம். இதில் ஜாயின்ல ஜாயினிங் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். சின்ஸ் ஜாயினிங் த ஜாப் ஐ ஹவ் ஹேட் நோ டைம் டு கோ டு த தியேட்டர். இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டைம் பீரியட் அப்பையிலேருந்து இந்த அர்த்தத்துல நம்ம சின்ஸை யூஸ் பண்றப்போ, ஒரு மெயின் கிளாஸ் இருக்கு இல்லையா? இந்த கிளாஸ்ல நம்ம கண்டிப்பா பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். அதனால தான் ஐ ஹேவ் ஹேட் நோ டைம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஐ டிடன்ட் ஹேவ் டைம், ஐ டோன்ட் ஹேவ் டைம் இந்த மாதிரி சொல்லாம ஐ ஹேவ் ஹேட் நோ டைம் அப்படின்னு போட்டிருக்கோம். அதை கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு சாயந்தரம் நான் வீட்டுக்கு திரும்பினேன். அப்பையிலேருந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ இன்னைக்கு மாலை வீடு திரும்பியதிலிருந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரே சென்டென்ஸா நம்ம கம்பைன் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஐ ரிட்டர்ன்ட் ஹோம் திஸ் ஈவினிங். சின்ஸ் தென் ஐ பீன் ஃபீலிங் அன்வெல். ஸோ இங்க 2 சென்டென்ஸா இருக்கு. ஸோ 2லயுமே சப்ஜெக்ட் ஐ தான். 2வது சென்டென்ஸ்ல இந்த பாருங்க பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். முன்னாடி ஆரம்பிச்சு அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்றதுனால தான் நம்ம இந்த மாதிரி பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். மோரோவர் நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். Since returning home this evening, I have been feeling unwell. இப்ப நாம பார்க்க போற preposition besides. இது இல்லாம இதுவும் அப்படின்னு சொல்றதுக்கு, இதனோடு சேர்த்து இதுவும் அப்படின்னு சொல்றதுக்கு நாம besides. இதை தவிர இதுவும் அப்படின்னு சொல்றதுக்கு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அதோட நான் 7 மணி நேரமா எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்ல போறோம். So I am extremely tired. I haven't eaten for 7 hours. அப்படின்னு 2 சென்டென்ஸ் இருக்கு. இந்த இடத்துல கம்பைண்டா அண்ட் வச்சு சொல்லியிருக்கோம். பட் தனித்தனியா சொல்றதா இருந்தா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட், ஐ ஹேவன்ட் ஈட்டன் ஃபார் 7 hours இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஐ தான் 2லயுமே சப்ஜெக்ட். அண்ட் இந்த இடத்துல ஆம்னு ஒரு பி வெர்ப் இருக்கிறதுனால நம்ம பீயிங் அப்படின்னு சேர்க்க போறோம். Besides being extremely tired, I haven't eaten for 7 hours. Besides being extremely tired, I haven't eaten for 7 hours. இதே மாதிரி தான் திரும்பவும் பிசைட்ஸ் வச்சு தான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இருக்கோம். ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க, அதோட சேர்த்து அவங்க ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல போறோம். She is working in a school. She is also taking online classes. She is working in a school. She is also taking online classes. இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அண்டு வச்சு ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸை தான் நம்ம சொல்லியிருக்கோம். பட் தனித்தனியா இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இப்போ நாம இதை besides வச்சு சொல்ல போறோம். Besides working in a school, she is also taking online classes. Besides working in a school, she is also taking online classes. அடுத்து நம்ம பார்க்க போற prepositions by, through, in, on இதையெல்லாம் எந்த அர்த்தத்துல யூஸ் பண்றோம் அப்படின்றத ஒரு சின்ன அப்டிராக்டா இங்க போட்டிருக்கோம். by வந்து ஒரு மெத்தட், இந்த மெத்தட் மூலமாக, இதன் மூலமாக, இதை செய்வதன் மூலமாக அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம by யூஸ் பண்ணுவோம். த்ரூவையும் ஆல்மோஸ்ட் அதே அர்த்தத்துல தான், யூசிங் பை இந்த அர்த்தத்துல தான் த்ரூவை யூஸ் பண்ணுவோம். இன் வந்து இப்படி செய்ததனால் அப்படின்னு சொல்றதுக்கு, ஒரு விஷயத்துடைய ரிசல்ட் இது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். ஆன் வந்து இந்த இடத்துல வென்னு போட்டிருக்கோம். பட் எக்ஸாக்டா தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா இதை கேட்டதும், இதை பார்த்ததும் இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பாக்குறப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ அவ கதவை திறந்தாள். பொதுவா நம்ம பை யூஸ் பண்றப்போ இந்த மெயின் கிளாஸுக்கு ஒரு கேள்வி கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன், ஹவு அப்படின்ட்டு, அதுக்கான பதிலா தான் அந்த பையோட வர பார்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவள் கதவை திறந்தாள்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஹவு டிட் ஷி ஓப்பன் த டோர் அப்படின்ற கேள்விக்கு பதிலா தான் அவ 1 2 3 4ங்கிற ஒரு கோடை என்டர் பண்ணி கதவை திறந்தா அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ ஷி என்டர்ட் த கோட் 1 2 3 4 அண்ட் ஷி ஓப்பன் த டோர். இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸா இருக்கு. தனித்தனியா சொல்லணும் அப்படின்னா ஷி என்டர்ட் த கோட் 1 2 3 4, she opened the door அப்படின்னு 2 சென்டென்ஸா இருக்கும் இல்லையா? 2லயுமே சப்ஜெக்ட் she தான். ஸோ எந்த பார்ட்டோட பை சேர்க்க போறோமோ அதுல she எடுத்துட்டு மெயின் வேர்போட in சேர்க்க போறோம். ஸோ entering. By entering the code 1 2 3 4, she opened the door. இந்த குறியீட்டை என்டர் பண்ணி அவ கதவை திறந்தா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். by means of. அடுத்து நம்ம பார்க்க போறது, இந்த வீடியோட டைட்டிலே நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா combining the sentences using preposition plus gerund போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அதே தான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இருக்கோம். prepositionையும் gerundையும் யூஸ் பண்ணு, சென்டென்ஸை கம்பைன் பண்ணு அப்படின்னு 2 சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ by using preposition plus gerund combine the sentences அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ
இதை பயன்படுத்தி இப்படி செய்வதன் மூலமாக கம்பைன் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல by யூஸ் பண்றோம். So by using preposition plus gerund, combine the sentences. இப்போ நாம through வச்சு யூஸ் பண்ண போறோம். throughவையும் நம்ம by மாதிரியே தான் யூஸ் பண்ண போறோம். நாம வந்து பைக்கை வித்தேன். எப்படி வித்த? How did you sell the bike? அப்படின்னு கேட்டா நான் வந்து லோக்கல் நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தேன். அது மூலமா நான் பைக்கை நாங்க வித்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். We advertised in the local paper. We sold the bike. அப்படி ரெண்டு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. We advertised in the local paper. We sold the bike. So எதன் மூலமாக அப்படின்னா உள்ளூர் பேப்பர்ல விளம்பரம் செய்வதன் மூலம் அப்படின்னு இருக்கு இல்லையா? So ஒன் இதுல பை கூட யூஸ் பண்ணலாம். By advertising in the local paper, we sold the bike. அப்படி கூட நம்ம சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா through advertising in the local paper, we sold the bike. இல்லைன்னா we sold the bike through advertising in the local paper. அப்படி கூட நம்ம சொல்லலாம். இப்போ அவ சீக்கிரமே வீட்டை விட்டு கிளம்பிட்டா, அதனால டிராபிக் இல்லாம அவ அவாய்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால அதிக டிராபிக்கை அவளால அவாய்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். She left home early. She was able to avoid the heavy traffic. இந்த இடத்துல ரெண்டு சென்டென்ஸா இருக்கு. She left home early. She was able to avoid the heavy traffic. இப்போ இதை எப்படியெல்லாம் கம்பைன் பண்ணலாம் நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ பை வச்சு சொல்றதா இருந்தா சீக்கிரம் வீட்டை விட்டு கிளம்புறதன் மூலமா அவளால ஹெவி டிராபிக்கை அவாய்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ல போறோம். ஸோ பை லீவிங் ஹோம் ஏர்லி சொன்ன மாதிரி ரெண்டு இடத்துலயுமே சப்ஜெக்ட் ஷீ தான். இந்த இடத்துல வேர்ப் லெஃப்ட் அதோடைய பேசிக் ஃபார்ம் லீவ், அது கூட தான் எஞ்சி சேர்த்து பை லீவிங்னு போட்டிருக்கோம். பை லீவிங் ஹோம் ஏர்லி ஷி வாஸ் ஏபிள் டு அவாய்ட் த ஹெவி டிராபிக் இப்படி நம்ம சொல்லலாம். இல்லைன்னா இப்படி செய்ததில் அவளால் தவிர்க்க முடிந்தது அஸ் அ ரிசல்ட் அந்த மாதிரி கூட சொல்லலாம் இல்லையா? ஸோ அஸ் அ ரிசல்ட் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இன் வச்சு கூட சொல்லலாம். ஸோ இன் லீவிங் ஹோம் ஏர்லி ஷி வாஸ் ஏபிள் டு அவாய்ட் த ஹெவி டிராபிக். அதாவது சீக்கிரம் வீட்டை விட்டு கிளம்புனதோட பலனாக அவளால கடும் நெரிசலை தவிர்க்க முடிந்தது அப்படின்னு சொல்றதுக்கு. இன் லீவிங் ஹோம் ஏர்லி ஷி வாஸ் ஏபிள் டு அவாய்ட் த ஹெவி டிராபிக். ஸோ இந்த மாதிரி ஒரு யூசேஜால நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் பையும் சிமிலர் மீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எல்லா இடத்துலயும் இல்லை. அதை சொல்றதுக்காக தான் இந்த இடத்துல நான் இதை போட்டு காமிச்சிருந்தேன். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த இடத்துல நம்ம பை யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு பொண்ணு வேகமா ஓடுனா அப்படி வேகமா ஓடுனதுனால அவ தலைய சோத்துல மோதிட்டா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அந்த மாதிரி ஓடியதில் அவள் தலையை சுவரில் மோதியது இந்த மாதிரி நம்ம சொல்ல போறோம். அஸ் அ ரிசல்ட் இந்த இடத்துல இந்த மெத்தடை பயன்படுத்தி அவள் தலையில் மோதி கொண்டாள் அப்படி சொல்லல நாம. ஸோ அதனால இந்த இடத்துல பை யூஸ் பண்ண முடியாது. ரிசல்ட் வேகமா ஓடியதுனால அவள் தலை சுவரில் மோதியது, தலையை சோத்துல மோதிட்டா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். She ran fast. She banged her head on the wall. தனித்தனியா இருக்கு. She ran fast. She banged her head on the wall. இப்போ இதை கம்பைன் பண்ண போறோம். அஃப்கோர்ஸ் சப்ஜெக்ட் ரெண்டும் ஒண்ணுதான். ran இதுதான் இந்த இடத்துல verb இல்லையா? ஸோ பேசிக் ஃபார்ம் ரன்ன்றதுனால ரன்னிங் அப்படின்னு சொல்ல போறோம். இன் யூஸ் பண்ண போறோம். அஸ் அ ரிசல்ட் அப்படின்னா நம்ம இன் யூஸ் பண்ணணும். இதை செய்ததுனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு. இன் ரன்னிங் ஃபாஸ்ட் ஷி பேங்க்ட் ஹர் ஹெட் ஆன் த வால். இன் ரன்னிங் ஃபாஸ்ட் ஷி பேங்க்ட் ஹர் ஹெட் ஆன் த வால். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஃபரன்ஸ். இன்னும் நம்ம ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம். பை மாதிரியும் யூஸ் பண்ணலாம். பட் அஸ் அ ரிசல்ட்டா யூஸ் பண்றது தான் கரெக்டா இருக்கும். ரொம்ப வேகமா கவரை கிழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணா அப்ப அதை கிழிச்சிட்டா அப்படின்னு நம்ம சொல்ல. அஸ் a ரிசல்ட் ரொம்ப ஃபாஸ்டா அதை திறக்க ட்ரை பண்ணதுலதான் அவ கிழிச்சிட்டா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். She tried to open the envelope quickly. She tore it up. இப்போ நம்ம கம்பைன் பண்ணலாம். ரெண்டுலயுமே சப்ஜெக்ட் she தான். பேசிக் verb tried. So அப்ப try plus ing. In trying to open the envelope quickly இதன் பலனாக இது மாதிரி கிழிக்க முயற்சித்ததுனால அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம in சேர்த்திருக்கோம். In trying to open the envelope quickly she tore it up. In trying to open the envelope quickly, she tore it up. இப்போ நம்ம பார்க்க போறது ஆன்ங்கிற ப்ரெபோசிஷன். இப்போ நான் வந்து ஸ்டேஷனுக்கு ரீச் ஆனேன், டிக்கெட் வாங்கினேன். அங்க போய் ரீச் ஆன உடனே டிக்கெட் வாங்கினேன். இதை சொல்றதுக்கு தான் நம்ம ஆன் யூஸ் பண்ணோம். இப்போ வென் யூஸ் பண்ணோம்னா அப்படி செய்த போது, நிலையத்தை அடைந்த போது டிக்கெட் வாங்கினேன். ரொம்ப ஆடா இருக்கு இல்லையா? ஸோ சேர்ந்ததும் ரீச் ஆனதும் நான் டிக்கெட் வாங்கினேன் இப்படி சொல்றதுதான் கரெக்டா இருக்கும் இல்லையா? ஸோ அதனாலதான் நம்ம இந்த இடத்துல ஆன் யூஸ் பண்றோம். ஸோ ஐ ரீச் த ஸ்டேஷன், ஐ பாட் டிக்கெட்ஸ். ரெண்டு தனித்தனி சென்டென்சஸ். ஐ ரீச் த ஸ்டேஷன், ஐ பாட் டிக்கெட்ஸ். இப்போ நம்ம ஆன் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ண போறோம். நிலையத்தை அடைந்ததும் டிக்கெட் வாங்கினேன். ரெண்டுலயுமே சப்ஜெக்ட் ஐ தான்.
reachedன்றது தான் basic verb. On reaching the station, I bought tickets. இப்ப அதே மாதிரி அவன் அப்பாவோட பரிசை பார்த்தான், ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அப்பாவோட பரிசை பார்த்ததும், நிலையத்தை அடைந்ததும் இந்த அர்த்தத்துல தான் நம்ம on யூஸ் பண்றோம். கவனிச்சுக்கோங்க. He saw his dad's gift. He became glad. He was happy. எப்படி வேணா வச்சுக்கோங்க. Saw his dad's gift. He was happy. இப்போ ரெண்டுலயுமே சப்ஜெக்ட் he தான். பேசிக் verb வந்து see. அதனால நம்ம seeing அப்படின்னு போட போறோம். பார்த்ததும் அப்படின்னு இருக்கிறதுனால on யூஸ் பண்ண போறோம். On seeing his dad's gift, he became glad. On seeing his dad's gift, he was happy. இப்போ நாம with and without இந்த prepositions கூட gerund இப்படி நம்ம யூஸ் பண்றப்போ நாம பிகாஸ்ங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்ணுவோம். ஏனெனில் அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்போ நைட்டு ஃபுல்லா எங்களால ஒரு சொட்டு தூக்கம் கூட இல்ல, எங்களால கண்ணை கூட மூட முடியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஏன் அப்படின்னா ஏன்னா பிகாஸ் அவன் நைட்டு ஃபுல்லா கொட்டை விட்டுட்டு இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இதுக்கு காரணமாக, எதன் காரணமாக, அது கூட தான் நம்ம வந்து வித் யூஸ் பண்ண போறோம். He snored all night. We couldn't sleep a wink. We couldn't sleep a wink அப்படின்னா ஒரு சொட்டு தூக்கம் கூட இல்ல, கொஞ்சம் கூட கண்ணை கூட மூடல, இப்படி கூட நாங்க தூங்கல அப்படி சொல்றதுக்கு. We couldn't sleep a wink. He snored all night. We couldn't sleep a wink. இதை நம்ம கம்பைன் பண்ணலாம். With his snoring all night. இந்த இடத்துல he snoredன்னு இருக்கு, we couldn't sleepன்னு இருக்கு. ரெண்டு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ். அவனுடைய குரட்டையால அப்படின்னு சொல்றதுனால நம்ம his snoring அப்படின்னு சொல்ல போறோம். இந்த மாதிரி ஜெரண்டா எப்படி போடுறதுன்ட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம். இந்த ஹீயை நம்ம his போட்டுட்டு இந்த snored வந்து இதோடைய பேசிக் ஃபார்ம் snore, அது கூட ing சேர்த்து his snoring அப்படின்னு எழுதியிருக்கோம். With his snoring all night, we couldn't sleep a wink. With his snoring all night, we couldn't sleep a wink. இதே மாதிரி மழை கொட்டிட்டு இருந்துச்சு, அதனால ஸ்கூலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்ல போறோம். ரீசன் சொல்றப்போ பிகாஸ்ன்னு சொல்ற மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல வித் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப தனித்தனியா சொல்றதா இருந்தா இட் வாஸ் pouring, மழை கொட்டிட்டு இருந்துச்சு, இட் வாஸ் pouring, I couldn't go to school அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வித் யூஸ் பண்ண போறோம். ஸோ வித் த ரெயின் pouring, அஃப்கோர்ஸ் இந்த இடத்துலயும் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, நான் ஸ்கூலுக்கு போகலான்னு ரெண்டு டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால இந்த இடத்துல வித் த ரெயின் pouring, I couldn't go to school. With the rain pouring, I couldn't go to school. இப்போ நம்ம without வச்சுன்னு சொல்ல போறோம். இப்போ அவளை பத்தி நீ என்ன நினைக்கிற, அவ எப்படிப்பட்ட கேரக்டர், என்ன ஏதுன்னு கேட்டா, சரி நான் எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும், நான் அவளை நேரில் பார்த்ததே கிடையாது, ஒருத்தரை பார்க்காம உங்களை பத்தி அவங்களோட கேரக்டர் பத்தி நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ தனித்தனியா சொல்றதா இருந்தா I never met her in person, how can I judge her? I never met her in person, how can I judge her? இப்போ இதுதான் நம்ம கம்பைன் பண்ண போறோம். நெவர், நான் பார்த்ததே இல்லை, நெவர்ன்றதுனாலயே இந்த இடத்துல நெகட்டிவ் தான், அதனாலதான் நம்ம இந்த இடத்துல வித்அவுட்னு போட போறோம். ஏன் உன்னால ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னா நான் அவளை பார்த்ததே இல்லை. ஸோ ரீசன் தான் இந்த இடத்துல சொல்றோம், பிகாஸ். ஸோ இந்த இடத்துல நெகட்டிவா இருக்கிறதுனால நம்ம வித்துக்கு பதிலாக வித்அவுட்னு போட போறோம். ஸோ மெட் அதோடைய பேசிக் ஃபார்ம் மீட்ன்றதுனால மீட்டிங். வித்அவுட் மீட்டிங் ஹர் இன் பர்சன், ஹவு கேன் யூ ஜட்ஜ் ஹர் கேரக்டர்? Without meeting her in person, how can you judge her? So in the video la naama synthesis of sentences using preposition plus gerund. இந்த மாதிரி preposition plus gerund யூஸ் பண்ணி ரெண்டு தனித்தனி sentences எப்படி கம்பைன் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.